அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப அருமையா இருக்கு உங்க எல்லாம் பாக்குறதுக்கு. இன்னைக்கு வெயில் கூடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு வெயிலை பற்றி சொன்னேன், கொஞ்சம் உஷாரா இருங்க. யாரும் வெயில்ல மாட்டிக்கிட்டாருங்க, ஸ்பெஷலி வயசானவங்க. ஸோ இந்த மாச மீட்டிங் ஒவ்வொரு மாசமும் நம்ம வந்து எக்ஸர்விஸ்மேன், இசிஹெச்எஸ் பெனிஃபிஷியரிஸ் எல்லாரோட மீட் பண்றோம். ஃபார்மலா மீட் பண்றோம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுவும் பாயிண்ட் இருந்தால் நம்ம இங்கே இன்ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், நமக்கு வந்து கொடுக்கப்பட்ட பிளாட்ஃபார்ம். நீங்க ஃபார்மலி உங்களுக்கு எதுவும் சஜஷன் இருந்தாலும் இல்லை எதுவும் ஃபீட்பேக் இருந்தாலும் எங்களுக்கு இங்கே சொல்லலாம். ஸோ பார்க்கலாம் இந்த மாதம் என்னென்ன நடந்தது. கடந்த மாதத்தில் இந்த இசிஹெச்எஸ் பாலிகிளினிக்கில் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு சில ஷோவில் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் நமக்கு இந்த மாதம் எம்பனல் ஆகிவிட்டது. முன்னாலே எம்பனல் ஆகியிருந்தது, ஆனால் அவங்க லொக்கேஷன் இந்த அவங்களுடைய பில்டிங் சேஞ்ச் பண்ணாங்க. அதனால ஒரு 6-7 மாதம் பிரேக் ஆகிட்டு இப்போ மறுபடியும் நம்மளுக்கு எம்பனல் ஆகிடுது. ஸோ இப்போது வந்து உங்களுக்கு அகர்வால் ஹாஸ்பிட்டல், மேலும் என்ன சொல்கிறோம், அரவிந்த் ஹாஸ்பிட்டல், 2 ஹாஸ்பிட்டல் நமக்கு கண் ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலியில் எம்பனல்மெண்ட் ஆகி நமக்கு அவைலபிளே இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் எப்போனாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். செகண்ட் பாயிண்ட்டு, செப்பரேட் ரெஃபரல். இப்போ நிறைய பேர் நீங்கள் உங்களில் பேருக்கலாம் ஹாஸ்பிட்டலில் போனப்புறம் டாக்டர் எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் சிடி ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் நீங்கள் இங்கே எங்கள்கிட்ட வந்து இன்னொரு ரெஃபரல் போட்டுட்டு போயிருப்பீங்க. இப்போ அந்த மாதிரி நிலைமை இல்லை. அவங்க உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் நீங்கள் எம்பனல் ஹாஸ்பிட்டலில் எழுதினதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாகவே போய் எம்ஆர்ஐ பண்ணிவிட்டு அந்த பைசாவை எங்ககிட்ட வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ரூலிங் வந்து விட்டது. ரொம்ப நல்ல ரூலிங். எல்லாம் ஒரு இன்னொரு சக்கர் ஒரு நேரம் வந்து மறுபடியும் வந்து வாங்கிக்கிட்டு எங்கிட்ட போக வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. ஸோ இப்போ அந்த நிலைமை இல்லை. இது ஒரு நல்ல ஒரு ஸ்டெப்பு. ஸோ இது நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் இன்னும் அந்த கன்ஃபியூஷன் இருப்பாங்க. நான் அந்த வீடியோ போட்டு நம்மளுடைய லோக்கல் ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் அனுப்பிட்டேன். ஏன்னா அவங்களுக்கும் தெரியணும், ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கும் தெரியணும். அதனால லோக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நான் சொல்லியிருக்கிறேன். அதில் ஹாஸ்பிட்டல் சைடில் உங்களுக்கு வந்து பிரச்சனை வராது. நெக்ஸ்ட் செல்ஃப் டிக்ளரேஷன். செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து பெனிஃபிஷியரிஸ் பிரைமரி பெனிஃபிஷியரி கொடுக்கணும் அப்படின்னு ஆர்டர் வந்தது. அதாவது இட் இஸ் அகெயின்ஸ்ட் கரப்ஷன். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல கரப்ஷன் நடக்கு அப்படிங்கிறதுனால செல்ஃப் டிக்ளரேஷன், நான் என்னுடைய காரை நான் தான் யூஸ் பண்ணுவேன், வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு டிக்ளரேஷன் இருந்தது. ஸோ அது அப்புறமா வேண்டான்ட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் கொடுக்கும்போதே அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் இருக்காது. ஸோ அதனால இப்போ அது தேவையில்லை அப்படின்னு இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அதனால நாங்கள் வாங்கிட்டு நிப்பாட்டோம். ஆனால் ஒரு 200 பேர்ட்ட நாங்கள் வாங்கிட்டோம்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. ஸோ அது எங்ககிட்ட பத்திரமா இருக்கு. நெக்ஸ்ட் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப். ஒரு லெட்டர் எங்களுக்கு இப்போ வந்திருக்கு. நான் உங்களுக்கு ஆல்ரெடி இதை சொல்லியிருக்கிறேன். ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் அதாவது நம்ம ஆனுவல் மெடிக்கல் எக்ஸாம், பீரியாடிக் மெடிக்கல் எக்ஸாம் அந்த மாதிரி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எம்பனல்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நம்ம அந்த மாதிரி எதுவும் ப்ரிவென்டிவ் மெடிக்கல் செக்அப் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது அப்படின்னு உங்களுக்கு ரூலிங் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், நம்ம பாலிகிளினிக்கில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் எப்போனாலும் நீங்கள் ப்ரிவென்டிவ் செக்அப் பண்ணிக்கலாம். ஸ்பெஷலி நம்மகிட்ட லேபில் என்ன டெஸ்ட் இருக்கோ, உங்களுக்கு நோய் இருந்தாலும் இல்லாட்டாலும் சரி வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இது பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம வந்து எழுதி வாங்கிட்டு நீங்கள் போய் எம்பனல்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ண முடியாது, அது அலௌடு இல்லை. அது உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் எஸ்சிஎம், அதாவது நம்ம கமாண்டிங் ஆஃபீஸர் மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் நம்மகிட்ட விசிட் வந்திருந்தாங்க. 12ஆம் தேதி வந்திருந்தாங்க. 12ஆம் தேதி கான்ஃபரன்ஸ் எடுத்தாங்க, வீடியோ கான்ஃபரன்ஸ். ஸோ அந்த வீடியோ கான்ஃபரன்ஸில் சில பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துருந்தேன். அந்த பாயிண்ட்ஸ் இங்கே இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட். நம்மளுடைய மெடிக்கல் எக்யூப்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் இல்லாமல் இருந்தது. அது நேற்று உடனே ஆக்ஷன் எடுத்து நேற்று வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு போயிட்டாரு. ஒரு சுகர் சார் வந்தார். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்களுக்கு இல்லை ஆயிட்டு. செகண்ட் பாயிண்ட் லேபரேட்டரிக்கு வந்து நிறைய ஐட்டங்கள் நமக்கு கிடைக்காம இருக்குது. ஸோ அதுவும் நேற்று நமக்கு மெடிசன் கலெக்ஷன் வந்துட்டா மேடம், ஏதாவது ஒன்றும் வரலையா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துடும், அவங்க ப்ரொக்யூர் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு இருக்காங்க.
மூணாவது இண்டிவிஜுவல் கேசஸ், அதாவது நிறைய பேருக்கு இந்த ஹியரிங் எய்டு வாங்குறது, இன்சுலின் பம்ப் ஒரு தம்பிக்கு வாங்குறது, இதெல்லாம் வேண்டாம அவங்க வந்து ஃபண்ட் இல்லைன்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அதை நான் அவங்கள்ட்ட சொல்லி இப்போ வந்து வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நேற்று எல்லா டாக்குமெண்ட்டையும் கொண்டு பர்சனலி இவங்க மெடிசன் கலெக்ஷன் போனவங்க பர்சனலி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த 3 பாயிண்ட்ஸ், நம்மளோட பாயிண்ட்ஸ் எல்லாமே அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. மற்றபடி மெடிசின்ஸ் உங்களுக்கு நான் போன தடவை ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். மெடிசின்ஸ் நமக்கு வந்து ஒரு ஜனவரி 3ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம கலெக்ஷன் பண்ணவே இல்லை, கிடைக்கவே இல்லை. ஆனால் அந்த ஸ்டாக் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால எது தேவையோ 2 தடவை நம்ம ஆளு போய் அங்கே போய் வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு தடவை போய் கொரியரில் போட்டு வந்தாங்க, ஒரு தடவை கையில் எவ்வளோ தூக்கி தூக்கிட்டு வந்தாங்க. ஸோ ஃபைனலி நேற்று வந்து முந்தா நாள் கலெக்ஷன் பண்ணி நேற்று நாங்கள் வந்து இப்போ சார்ஜில் எடுத்துட்டோம். ஸோ இப்போ மெடிசனுக்கு இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ மெடிசனுக்கு ப்ராப்ளம் இருந்ததுனால நாங்கள் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து பக்கத்தில் உள்ள பாலிகிளினிக்ஸ் யார் யார்கிட்ட லேசன் பண்ணி எங்கேருந்தெல்லாம் வர வைக்க முடியுமோ அதை நாங்கள் வர வச்சோம். ஸோ அதை வர வச்சோம்னா இது ஃபர்ஸ்ட் வந்து மதுரையிலேருந்து நாங்கள் ஒரு 10-15 ஐட்டம் மதுரையில் போய் அவங்களோட வயசுக்கு பேசி எங்கள் நர்சிங் அசிஸ்டன்ட் போய் வாங்கிட்டு வந்தார். நெக்ஸ்ட் வந்து வெலிங்டன்லேருந்து கொஞ்சம் வர வச்சோம். ஸோ அங்கேருந்து நிறைய ஐட்டங்கள் வந்தது. அங்கே வந்து லேப் ஐட்டம் வந்து நம்ம லேபரேட்டரிக்கு கொஞ்சம் ஊசி சிரிஞ்செலாம் எல்லாம் வந்து அதெல்லாம் வந்து கொடுத்தாங்க. அப்புறம் எம்ஹெச்லேருந்து நேற்று கலெக்ஷன் பண்ணோம் இந்த நாள். அப்புறம் இப்போ கலெக்ஷனுக்கு இன்னைக்கு போயிருக்கிறார் வேலூர்லேருந்து கலெக்ஷன் பண்ணுறது. கொஞ்சம் அங்கேயும் லேசன் பண்ணி வேலூர்ல இருந்தும் கலெக்ஷன் பண்ணி நம்ம செந்தில் சார் போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றதுக்காக அந்த இது சொல்கிறேன். ஸோ நேற்று மெடிசன் கலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது காலையில் 10:30 மணின்னு சொல்லியிருந்தோம். பட் மெடிசன் நாங்கள் எதிர்பார்த்த விட அதிகமாக வந்துட்டு, ஏன்னா திருவனந்தபுரம் பாலிகிளினிக்கிலிருந்து ஒரு 10 பெட்டி வாங்கிட்டு வந்தோம். அவங்கள்ட்ட கொஞ்சம் லேசன்ல நேற்று அதுவும் கொஞ்சம் வந்துச்சு. ஸோ நிறைய மெடிசன் வந்ததுனால கொஞ்சம் டைம் ஆகிட்டு எல்லாத்தையும் லோடு பண்ணி சேர்க்கறதுக்கு ஒரு 12 ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நிறைய பேஷண்ட்ஸ் வந்தவங்க அமைதியாக இருந்து அவங்க வந்து 12 வரைக்கும் வெயிட் பண்ணி நான் 10 டைம் கொடுத்தும் கூட அவங்க அமைதியாக இருந்தாங்க. எனக்கு உண்மையிலே நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். யாரும் ஒரு ஆள் கூட வந்து என்கிட்ட சார் என்ன 10 சொன்னீங்களே 12 வரைக்கும் உட்காந்து இருக்குன்னு சொல்லலை. ஸோ உண்மையிலே நான் வந்து அதுக்காக உங்க எக்ஸசைஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிகளை சொல்றேன். ரொம்ப பெருமிதப்படுறேன் உங்களை நினைச்சு. வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் நம்ம டாக்டர் செல்வானந்த், நமது 2வது மெடிக்கல் ஆஃபீஸர், அவங்க நம்மகிட்ட ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த மாதம் 11ஆம் தேதி இருந்து. ஸோ அவங்களெல்லாம் வரவேற்கலாம், எல்லாம் கைத்தட்டி. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நம்ம பாலிகிளினிக்ல அப்போ டெம்பரரியாக வந்து போயிருக்கனால நம்மளுக்கு நல்லாவே தெரியும். மிகவும் சிறப்பாக சேவை செய்வாங்க. ஸோ உங்களுக்கு வந்து மிகவும் திருப்தி கிடைக்கும் அப்படிங்கிறது நான் 100% உங்களுக்கு கேரண்டி கொடுக்கலாம். அவர் அந்த மாதிரி ஒரு அட்டிடியூட் உள்ள ஆளு, நல்லா சூப்பராக வேலை பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் நமக்கு டிரைவர், நம்ம டிரைவர் இருந்தார் ஹவுல்தார் முருகன். அவர் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் செலெக்ஷன் ஆகி டைப்பிஸ்டா அவருக்கு இப்போ அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவர் டைம் முடிஞ்சிட்டு அவர் எக்ஸ்டென்ஷன் வாங்கலை. அதனால இப்போ இன்னொரு டிரைவருக்காக நாங்கள் வந்து லோக்கலி ஒரு 89 நாளுக்கான இன்டர்வியூ பண்ணோம் 11ஆம் தேதி. ஸோ அது இன்னும் போர்டு இன்னும் கம்ப்ளீட் ஆக இப்போ டிரைவர் இல்லாமல் தான் இருக்கிறோம் நாங்கள். ஸோ இப்போ வருஷம் பண்ணுற மாதிரி லெமன் வாட்டர், அதாவது எலுமிச்சம்பழ ஜூஸ் நாங்கள் இந்த சம்மருக்காக வச்சுருக்கோம். நீங்கள் எல்லாரும் பயன்பட்டுக்கொள்ளும் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு கூட அமிர்தா ராஜ் சார் வந்து லெமன் அப்புறம் சுகர் கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்கலாம், அது வெல்கம். பட் பைசா யாரும் கொடுக்க வேண்டாம். நான் வந்து பைசா வந்து இந்த பாலிகிளினிக்கில் என்னுடைய பிரைமரி மோட்டோ பைசா டிரான்சாக்ஷன் வைக்கவே கூடாது. அது யாருமே பேஷண்ட்டும் சரி எங்கள் ஸ்டாஃபும் சரி, நான் எங்கள் ஸ்டாஃபுகள்கிட்ட நான் எதுவும் கண்ட்ரிபியூஷன்ஸ் யாருமே பண்ணுறதே கிடையாது. அது என்னுடைய வந்து பிரைமரி மோட்டோ. ஒரு தடவை நம்ம பைசா டிரான்சாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சு அது வந்து மேலே இருக்கும். ரிலேஷன்ஷிப் வந்து பைசா என்னாலும் ரிலேஷன்ஷிப் உடஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வேண்டாம். ஸோ எல்லாரும் இந்த லெமன் வாட்டர் எல்லாரும் அனுபவித்து ரசித்து அனுபவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நம்ம டாக்டர் கார்த்திகேஷ் நமக்கு ஹீட் ஸ்ட்ரோக்கை பற்றி ஒரு வீடியோ உங்களுக்கு சொன்னாங்க. ஸோ சூடு வந்து ஆரம்பிச்சுட்டு சம்மர், எல்லாருமே அந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. நல்லபடி உங்கள் உடம்புகளை கவனிச்சு கொள்ளுங்க. காலையில்
முடிந்த அளவு வயசான அளவுக்கு சீக்கிரம் வந்து இப்போ 2 டாக்டர் இருக்காங்க, 9 மணிக்கு நீங்க முடிச்சுட்டு போயிடலாம். நாங்கள் 8 மணிக்கு கரெக்டாக ஆக்டிவா இருப்போங்க. 8 மணிக்கு உங்களுக்கு வந்து வந்த உடனே நீங்க டோக்கன் போட்டு 9 மணிக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்க போயிடலாம். ஸோ அதனால பிரச்சனையே கிடையாது. இப்போ இந்த சம்மர் டைம்ல நீங்க வர முடியலனாலும் பரவாயில்ல, 2 மாசத்துக்கு யாராவது அனுப்பி விடுங்க, உங்க மாத்திரைகள் ரெகுலர் மெடிசன்காரங்கள வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுவும் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிடுறோம். நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியும், மாசம் மாசம் எங்க மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து வீட்டுகளுக்கு போறாங்க. உங்கள யாரும் உங்க பக்கத்து வீட்டுல நம்ம இசிஹெச்எஸ் பெனிஃபிஷியரி ரொம்ப முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க கால் பண்ணி சொல்லலாம். நாங்க இப்போ வந்து நம்மகிட்ட 2 டாக்டர் இருக்காங்க. நான் மாசத்துக்கு ஒரு நேரம் 2 நேரம் கூட அனுப்ப கூட தயார், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. இப்போ 2 டாக்டர் இருக்கும்போது பிரச்சனையே கிடையாது. ஸோ வி கேன். ஆமா ஆமா, ஐயோ ஒன்லி எக்ஸரிஸ் தான், இசிஹெச்எஸ் பெனிஃபிஷியரிஸ். ஆமா, மற்றவங்களாம் இல்லை. அப்போ அதுதான் நமக்கு ஒரு பெருமை இல்லை. நம்ம வீட்டுக்கு இசிஹெச்எஸ்ல இருந்து யாராவது வர்றாங்கன்னா நமக்கே பெருமை தானே. ஆ பக்கத்து வீடுனா நீங்க நல்லா இருக்கிறீங்க, நம்ம நல்லா இருப்போம், எல்லாருமே திடீர்னு நம்ம பக்கத்து வீட்டுல ஒண்ணு தெரியும் ரொம்ப யாராவது கஷ்டப்பட்டு இருப்பாங்க, நம்ம எக்ஸர்வீஸ். ஸோ அந்த மாதிரி இருந்தாக்கா நீங்க சொல்லலாம், எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, நாங்க வந்து கண்டிப்பா விசிட் பண்ணுவோம். ஒரு தடவை டாக்டர் இங்க பார்த்துட்டு வந்துட்டாங்கன்னாக்கா நாங்க உங்களுக்கு ரெஃபரல் வந்து கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். அதே தான். அப்புறம் உங்களுக்கு தெரியும், மாசம் மாசம் எங்க டாக்டர்னா பல் டாக்டர் யாராவது இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நாங்கள் விசிட்டும் பண்ணுவோம். இது நம்ம பல் டாக்டர் போய் இங்கே ஷிஃபா ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டை பார்த்து வந்தாங்க. ஸோ அதனுடைய ஆடியோ என்ன சொல்கிறோம், ஃபோட்டோ. நானும் முடிந்த அளவு இங்கே முடியலாக்கா நான் இப்போ திருநெல்வேலி ஊருக்கு போகிற வழியில திருநெல்வேலி ஷிஃபா ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி நான் போயிட்டு அங்கே பார்த்துட்டு போகிறது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் முடிந்த அளவு உங்களை வந்து மீட் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் இருக்கும்போதும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸோ அது உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ எத்தனை உள்ள பாயிண்ட், ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே அமைதியை காத்து நல்லபடி பாலிகிளினிக் நடத்தி கொடுத்துட்டு இருக்கீங்க. இது உங்க பாலிகிளினிக். நீங்க எப்படி எவ்வளவு அழகா வந்து எவ்வளவு நம்பிக்கையோட வர்றீங்களோ அவ்வளவு நம்பிக்கையாக எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து 100% கேரண்டி கொடுக்கேன். அப்புறம் சேவைகள்ல உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம், ஏதாவது அதிருப்தி இருந்தாக்க எங்க ஸ்டாஃபை மீட் பண்ணுங்க. அதுதான் இப்போ ஸ்டாஃப் உங்களோட உட்காந்துருக்காங்க. ஸோ நீங்க ஸ்டாஃபை மீட் பண்ணுங்க. அவங்கள்ட்ட உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத நீங்க என்கிட்ட வரலாம். நான் உங்களுக்கு எக்ஸாக்ட் ரூல் கொஸ்டின் என்ன, உங்களுக்கு எவ்வளவு நாங்கள் அதில் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லலாம். ஸோ என்னுடைய பாயிண்ட்ஸ் அவ்வளவுதான். அடுத்ததாக லாஸ்ட் பாயிண்ட், ஹெல்தி பாடி அண்ட் ஹெல்தி மைண்ட் இஸ் ஹாப்பி லைஃப். ஸோ சந்தோஷமா இருந்தா எல்லாமே இப்போ நீங்க பின்னால பார்க்கலாம். சந்தோஷமா இருந்தால் அது ரெண்டும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். முதல்ல சந்தோஷமா இருங்க. ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம டாக்டர் வந்து ஸ்னேக் பைட், பாம்பு கடிச்சா இப்போ மழை வெயில் நேரத்தில் பாம்புகள் கொஞ்சம் அலைய ஆரம்பிக்கும். ஸோ பாம்பை பற்றி கொஞ்சம் சொல்லுவார், பாம்பு கடினா என்னன்ட்டு கொஞ்சம் ஒரு கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் டீ சாப்பிடலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். அடுத்த மாதம் உங்களை ஃபார்மலி மீட் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் சார் இது டீ கொடுக்க ஆரம்பிங்களா? அவங்க போடலையா டீ? டீ முடிஞ்சதுக்கு அப்புறம் டீ கொடுப்பாங்க போடுறது. ஆமாம், குடிச்சுக்கிட்டே டீ குடிச்சுக்கிட்டே இது பண்ண முடியாது. சரி இது ஓகே. ஸோ பாம்பு கடி பற்றி இப்போ நம்ம வந்து ஒரு பாம்பு கடிச்சிட்டா இல்லைன்னா பாம்பு கடியை தவிர்க்க தான் பார்க்கணும்ல, எப்படி தவிர்க்கிறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். பாம்பு பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஏதாச்சும் தெரிஞ்சது ஏதாச்சும் சொல்லுங்க, 4 வார்த்தை ஏதாச்சும் சொல்லுங்க டக்குன்னு. ஆமா, யாராவது கடி வாங்கிருக்கீங்க? அதான் இல்லை, யாருக்காவது இதுக்கு முன்னாடி கடிச்சிருக்கு, பக்கத்துல எதுவும் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கு. எங்க போகுதுன்னு பார்த்துட்டு
அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பிடிச்சிட்டு போயிடுவாங்க. கரெக்ட். பாம்பை பாத்தீங்கன்னா நீங்க போய் பிடிச்சிடக்கூடாது. அதனால வனத்துறைக்கு சொல்றது கரெக்ட் தான். அது ஒரு அது ஒரு நல்ல பாயிண்ட். ஆக்சுவலா பாம்பை பார்த்தோன்னா அதான் நானா பாம்பு பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கையை காலம் விட்டுறக்கூடாது கையில உள்ள. ஸோ அதே மாதிரி பாம்பு வந்து எந்த மாதிரி கிளைமேட்னா இப்போ வந்து வயல்வெளிகள்ல தான் அதிகமா இருக்கு. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 4 விதமான பாம்புகள் இருக்கு. இது வந்து கிங் கோப்ரா, இது நம்ம சைடு வந்து அதிகமா இருக்கு. மலங்காடுகள்ல அந்த மாதிரி ஏரியாவுல தான் அதிகமா இருக்கும். இதை நீங்க விஷப்பாம்புகள்னு பார்த்தா இந்தியாவில் வந்து கம்மி. ஆக்சுவலாக விஷப்பாம்புகள்லே வந்து கம்மி தான். மோஸ்ட் ஆஃப் த ஸ்னேக் பைட் வந்து பாய்சன்ஸ் கிடையாது. எல்லா எல்லா பாம்புமே கடிச்சா வந்து விஷம் டக்குன்னு ஏறிடாது. விஷப்பாம்புகள் கிடையாது. விஷப்பாம்புகள்னா இந்தியாவில் மொத்தம் 4 தான் அதிகமாக பைட் பண்ணும். விஷப்பாம்புகள்னு சொல்லிட்டு 4 பாம்புகள் தான் அதிகமாக வந்து நம்ம பார்க்குறோம். அதில் வந்துட்டு இது கிங் கோப்ரா, இது வந்து எந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும்னா மலைப்பிரதேசங்கள்ல தான் அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அடிக்கடி நம்ம சும்மா அந்த வயல்காடுல அங்கெல்லாம் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இது எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுல இந்த இது ராஜநாகன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. பார்த்தீங்கன்னா இந்த படம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 2 கண்ணு மாதிரி உள்ளது இருக்காது இதுல. இதுதான் நல்ல பாம்பு. ஆனா அது கடிச்சா நல்லது கிடையாது. இது நல்ல பாம்புன்னு பேர் இருக்கு தமிழ்ல. காமன் கோப்ரா இது. இது பார்த்தீங்கன்னா இதை டிஃபரன்ஸ் பண்றதுக்கு என்னன்னா, அந்த கண்ணுல 2 கண்ணு மாதிரி இருக்கும். அந்த விங்ஸ்ல கண்ணு மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நல்ல பாம்பு. இது ஒரு இது வந்து காமனா அந்த வயல்வெளிகள்ல சும்மா நம்ம அந்த இதுல எல்லாம் நடந்து போவாங்கல்ல, அந்த என்னைய முள் புதர்கள், அப்புறம் வந்துட்டு நம்ம இந்த சால்ட் பிளான்ட், இந்த உப்பளத்துல எல்லாம் இந்த மாதிரி நிறைய வரும், உண்டு. இதுதான் காமன் கிரை. இது வந்து கட்டுவிரியன்னு சொல்லுவாங்க. இதோட கடிகள் அதிகம். இதுவுமே வந்து இந்த நம்ம எலி பிடிக்கிறதுக்காக இது வந்து நம்ம வயக்காடுகள்ல நிறைய சுத்தும். இந்த மாதிரி பாம்புகளை பார்த்து வச்சுக்கோங்க. இதோட பாம்பை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம்னா, இந்த வட்ட வட்டமா இருக்கு இல்லையா, உடம்பு ஃபுல்லா வட்ட வட்டமா தள்ளி தள்ளி இருக்கும். ஆனா அது உடம்பு பூராமே சுத்தி இருக்கும். இது வந்து கட்டுவிரியன். இது பார்த்துக்கிட்டீங்கன்னா இது வந்து கண்ணாடி விரியன்பாங்க. இதுவுமே வந்து இந்த மாதிரி சும்மா அந்த புதற்குள்ளெல்லாம் இருந்துச்சு, சாயந்தர நேரங்கள்ல நம்ம இருட்டுல தெரியாம போறோம், புதற்குள்ள எதுவும் பாம்பு இருக்குன்னா அது இதாக தான் இருக்கும் மோஸ்டா. இதுல வந்து இந்த ஸ்கேல்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும், வட்ட வட்டமா இருக்கும். அந்த ஃபுல்லாமே வந்து பாடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செதில் செதிலா இருக்கும். இதை வச்சுதான் இதை வந்து கண்ணாடி விரியன் இந்த பாம்பு பேரு. இதெல்லாம் வந்து விஷப்பாம்புகள். இது பாத்தீங்கன்னா இது வந்து சாஸ்கேல். இது வந்து இந்த விரியன், சுருட்டு விரியன் சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த சா மாதிரி இருக்கும், ரொம்ப எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். பாடி ஃபுல்லாவே அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் கடிச்சிச்சுன்னா விஷம். 3 ஐ மீன் அந்த 4 பாம்புகள் தான் இந்தியாவில மோஸ்டா விஷப்பாம்புகள். காமனா நம்ம சைடு பாக்குறது வந்துட்டு இந்த வயல்வெளிகள், அப்புறம் வந்துட்டு இந்த சால்ட் பிளான்ட், உப்பளங்கள், இந்த மாதிரி இடங்கள்லாம் பாக்குறதுதான் இந்த 4 இதுதான். இப்போ இதை கடிச்சா எப்படி தெரியும், இந்த பாம்பு கடிச்சிச்சுன்னா எப்படி தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பல்லு மார்க் இருக்கும், அதை சுத்தி ப்ளீட் ஆகும். இதெல்லாம் விஷப்பாம்புகள் கடிக்கான அறிகுறிகள். அப்புறம் அந்த இடத்துல, அந்த கடிச்ச இடத்துல வீக்க மாதிரி இருக்கும். அந்த கடிச்ச இடம் வந்து கருத்துட்டு வரும். இதெல்லாம் வந்து அந்த விஷப்பாம்பு கடிக்கான அந்த அறிகுறிகள். அப்புறம் வந்துட்டு இதுல நம்ம பார்த்தது வந்து பாம்பு விஷத்துக்கு 2 இது உண்டு ஆக்சுவலா. ஒண்ணு வந்து நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறது, இன்னொன்னு வந்து ரத்த மண்டலத்தை பாதிக்கிறது. ரத்தத்தை பாதிச்சுச்சுன்னா வந்து அது ரத்தம் நிக்காம ஓடிக்கிட்டே போகும். அதனால ரத்தம் எங்க இருந்து ப்ளீட் ஆகுதுன்னு தெரியாது, எங்க இருந்து ரத்த கசிவு ஏற்படும் தெரியாது. மூளையில ஆகலாம், தொண்டையில ஆகலாம், எங்கனாலும் ஆகி அது இறப்பு ஏற்படும். அப்புறம் வந்துட்டு இந்த நம்ம நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா, கண்ணை அவங்களுக்கு திறந்து வச்சிருக்க முடியாது. கண்ணு வந்து கருவிழிகள் பாதி இது மூடிதான் இருக்கும். அப்படி மூடி இருக்கிற போது வந்து அது வந்து இந்த நரம்பு மண்டலத்தை பாதிச்சிருக்குன்னு அர்த்தம், பாம்பு விஷக்கடியா இருக்குன்றது அர்த்தம். இன்னொரு பாம்பு வந்து இது தண்ணி பாம்புன்னு சொல்லுவாங்க, சீ ஸ்னேக்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கடிச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம தசை மண்டலத்தை வந்து பாதிப்படைய செய்து நமக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு நம்ம வந்து ரீனல் கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம வந்து இந்த 4 பாம்புகள் விதத்தை வச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இதுல நடந்த உடனே என்ன பண்றது அப்படின்னா,
முதல்ல பதட்டப்படாம அந்த இடத்த அசைக்காம, பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, பாம்பு கடிச்சவர்களை அசைக்காம ஜிஹெச் கூட்டிட்டு போயிட்டு நான் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தேன் அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட சொல்றது இல்லை. பாம்போட மார்க்கிங்ஸ் எதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தேன், இந்த மாதிரி பாம்பு தான் கடிச்சிச்சு அப்படின்னு சொல்றது வந்து அங்க ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு வந்து வசதியா இருக்கும். அதுதான். இதுல எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கா? நீங்க எதுவும் கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா கேட்கலாம். அது பண்ணக்கூடாது. இது நீங்க நான் சொல்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் ஆனா பாம்பு கடிச்சிட்டாலே நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் வரணுன்றதுதான் என்னோட இது. ஆக்சுவலா கிங் கோப்ரான்னு சொல்றோம் இல்லையா, ராஜநாகமும் அப்புறம் வந்து இந்த நல்ல பாம்பும் கடிச்சா வந்து நரம்பு மண்டலத்தை பாதிக்கும். அதே மாதிரி அந்த கட்டு விரியன்றது வந்து ரெண்டையுமே பாதிக்கும். நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கலாம், இதையும் பாதிக்கலாம். ரத்தம் கசிய விடாமலே ரத்த கசிவை அதிகம் பண்ணும். அந்த இது ரெண்டும் பண்ணும். வேற எதுவும் சந்தேகங்கள் இருக்கா? ஆனா அதுக்கப்புறம் இந்த கட்டு கட்டுறது, இந்த அது கூடாது, கட்டக்கூடாது. விஷம் ஏறியும் கட்டுவீங்கல்ல, அது பண்ணக்கூடாது. ஆக்சுவலா அதுக்கு பின்னாடி சயின்டிபிக்கா எதுவும் கிடையாது. நம்ம கட்டுறோன்ற பேர்ல அந்த இடத்துக்கான பிளட் சப்ளையை கம்மி பண்ணி நம்ம வந்து இது பண்ணிடுவோம், அது அக்ரிவேட் பண்ணிடும். விஷம் வேகமா பரவறதுக்கும் வாய்ப்பு உண்டு. லோக்கல் ஏரியா வந்து என்ன சொல்றது, ரத்த ஓட்டம் இல்லாம அந்த இடம் அழுகி போறதுக்கும் வாய்ப்பு உண்டு, அந்த கடிச்ச இடம். அது ஒன்றும் உண்டு. அது கட்டக்கூடாது. அது ஒரு நல்ல பாயிண்ட் தான். ஆமா, அது நமக்கு விஷம் ஏறிடும். அது அப்படி பண்ணக்கூடாது, அது செய்யக்கூடாது. அது ஆமா, சினிமால காட்டுவாங்க. சினிமால ஆமா ஆமா அப்படி காட்டுவாங்க. ஆனா அது அப்படி பண்ண முடியாது. அது பண்ணா நமக்கும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது வந்து சினிமால காட்டுவாங்க. என்னையா? இல்ல இல்ல, ரத்த கீரை இறங்குற மாதிரி அது பண்ணக்கூடாது. என்னன்னா அது உங்க விருப்பம் தான், அது உங்களோட மனநிலை. இல்ல இல்ல, அப்படி இப்ப நாய் வெறி நாய் கடிச்சா அதை வந்து இது பண்ணுவாங்க, அது உண்டு. ஆனா இதுக்கு சயின்டிபிக்கா எவிடன்ஸ் எதுவும் கிடையாது. நீங்க அடிச்சு நிறைய பேர் அடிச்சு கொண்டு வருவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஆமா, கொண்டு வருவாங்க, கொண்டு வர இடத்துல அதுக்கு உயிர் வந்துடும். அந்த மாதிரி பண்ண முடியாது. நானே பார்த்துருக்கிறேன். சிஆர்ஆர்ஐ பண்ணும் போதெல்லாம் வந்துட்டு பாம்பு கொண்டு வந்த பாம்பு உள்ள வந்து ஆட ஆரம்பிச்சு. அது கொஞ்சம் பயம்தான். முழிச்சிருச்சு. அந்த மாதிரி இருக்கு. அந்த கடிச்சு உரியவும் கூடாது, கட்டவும் கூடாது. அது ரெண்டு நல்ல பாயிண்ட். வேற எதுவும் சந்தேகங்கள் இருக்கா? ஆனா எல்லா பாம்பு கடியுமே வந்து விஷக்கடின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்னேக்ஸ் வந்து நான் வெனமஸ் தான், விஷம் பாம்பு கிடையாது. இருந்தாலும் பாம்பு கடிச்சிட்டு அப்படின்ற பயத்தை வந்து கம்மி பண்ணி, நம்ம யாருக்காவது தெரிஞ்சவங்க கடிச்சிருந்துச்சுன்னா பயத்தை கம்மி பண்ணி அவங்கள ஹாஸ்பிட்டல்ல ஒரு 6 hours அப்சர்வேஷன் வச்சிருந்துட்டு அனுப்புறது நல்லது. ஏன்னா நம்மளா எதையும் முடிவெடுக்க முடியாது. ஏன்னா சில பாம்புகள், அதுல இந்த கட்டுவிரியன்னு சொல்றாங்க இல்லையா, இந்த கட்டுவிரியன் பாம்புலாம் வந்துட்டு என்ன பண்ணோம்னா ட்ரை ஃபைட்டும்பாங்க. விஷத்தை இறக்காமலே கடிக்கிற தன்மையும் உண்டு அதுக்கு. அந்த தன்மையும் உண்டு. சில நேரங்கள்ல அது அது கடிச்சது தெரியாமலே விஷம் உள்ள இறங்கிருக்கலாம். அந்த கட்டுவிரியனுக்கு மட்டும் அந்த இது உண்டு. கட்டுவிரியன் நமக்கு காமனும் கூட. நல்ல பாம்பா கூட நம்ம பார்க்க இது வயல்வெளிகள்ல பாக்குறது வந்து காலையில நேரத்தை கூட தெரியும். இந்த கட்டுவிரியன்றது, அந்த ரசல் வைப்பர்லாம்ன்றத நைட்டு தான் ஒரு மாதிரி சுத்தம். ஏன்னா அது எலி பிடிக்கிறதுக்கு சுத்தம். அந்த டைம்ல நம்ம மாட்டிக்க கூடாது. பதற்குள்ள காலை விட்டோம்னா அது கொஞ்சம் கடிக்கதான் செய்யும். சரி, இது as soon as possible தான். as soon as possible தான். 6 hours தான் டிலே. உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியும். ஏன்னா நாம வந்து அந்த குறிப்பிட்ட டைமிங் எதுவும் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ரியாக்ஷன். தேங்க்யூ. தேங்க்யூ. டாக்டர் ரொம்ப அருமையா சொன்னாங்க. ஒரே பாயிண்ட், நம்மளாம் ஜிடி பர்சன்ஸ். நம்ம சொல்றது என்னன்னாக்க, நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம், முடிந்த அளவு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. அதான் சொல்றேன். அந்த பக்கமே நீங்க நம்பி யோசிக்க கூட செய்யாதாங்க. ஏன்னா இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் தான் பெஸ்ட் பிளேஸ் ஃபார் ட்ரீட்மெண்ட். ஸோ அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. மற்றபடி கடவுள் ஆசீர்வாதம் இருக்கு. நம்ம யாரும் பாம்பு கடிக்காது, நம்ம பக்கத்து வீட்டுக்காரரையும் கடிக்காது. கவலைப்படாதங்க.
ஸோ தேங்க்யூ வெரி மச். வாங்க டீ குடிக்கலாம், எல்லாரும் சாப்பிடலாம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.